தேர்வர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் நாம் பார்க்க போகிறது முகப்புச் செய்திகள் பற்றி. ஏற்கனவே நாம் செய்தித்தாள் தலையங்கம் அதன் சார்ந்த கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கிறது இந்த பயிற்சிகள் எல்லாமே பார்த்தோம். இந்த முகப்புச் செய்தி அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா அடிப்படையாக மீடியாவில் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா பைலைன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அது கடந்து அந்த முகப்புச் செய்திகளுக்கு கீழே வரக்கூடிய செய்திகள் அப்படின்றது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். ரெண்டாவது, அதனுடைய முதல் வரியே பார்த்தீங்க அப்படின்னா அது எப்போ நடந்துச்சு அப்படின்றது, அதாவது டேட்டா லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டுக்கும் இடையில பார்த்தீங்க அப்படின்னா அது யாரை எழுதுனது அப்படின்ற பெயர் இடம்பெற்றிருக்கும். இதெல்லாம் மீடியா தரப்பில் இந்த முகப்புச் செய்தி பற்றி அடிப்படையாக இருக்கக்கூடிய விஷயங்கள். இன்னும் கொஞ்சம் வர்ணனையாக சொல்ல போனால் ஒரு த அட்ரஸ் ஆஃப் த நியூஸ் பேப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நாளிதழினுடைய முகவரியே இந்த முகப்புச் செய்தி தான். அப்படியான இந்த முகப்புச் செய்திகளில் ஒரு 10 வகையான செய்திகள் நாம் அங்கே பார்க்குறோம் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரியான செய்திகள்லேருந்து கேள்விகள் எந்த மாதிரி கேட்கப்படும் அப்படின்றது தான் இந்த பகுதியில் நாம் பார்க்க போகிறது. ஏற்கனவே சொன்னது தான், எந்த ஒரு பத்தியை படித்தாலும் சரி, அது ஏதோ நாம் கேள்விக்கு பதில் அளிக்கணும் அப்படின்ற ஒரு தேடலோட படிக்காமல் அதில் என்ன கொடுத்துருக்குறாங்க, நாம் அதிலிருந்து என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்ற ஒரு ஆவலோடு அதை படிக்கணும். சரியான ஏற்ற இறக்கம் கொடுத்து, ஒரு அந்த பாஸ் அண்ட் இன்டோனேஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, ஏற்ற இறக்கம் கொடுத்து எந்த இடத்துல நிறுத்தணுமோ நிறுத்தி படித்தோம் அப்படின்னா கேள்விகள் எப்படி இருந்தாலும் நமக்கு பதில் அளிக்கிறது அப்படின்றது ரொம்ப 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 சுலபமாக இருக்கும். ஏன்னா ஆரம்பத்திலே நம்ம சொன்ன மாதிரி தான், வாசித்தல் தமிழ் மொழி தான், ஆனால் எல்லாரும் ஒரே மாதிரி வாசிக்கிறது இல்லை. புரிதல் அப்படின்றது நம்மளுடைய எபிலிட்டி சம்மந்தப்பட்டது தான், ஆனால் எல்லோரும் ஒரே மாதிரி ஒரு விஷயத்தை புரிந்து கொள்வதே கிடையாது. சரிங்களா? ஒவ்வொருத்தரை பொறுத்தும் வேறுபடும். இன்னொரு தப்பு நாம் எல்லாருமே பண்ணுறது முன்முடிவுகள். சரியா? முதல் லைனை படித்த உடனே இதுவாக தான் இருக்கும், இதை பற்றி தான் பேசியிருப்பாங்க, இதுதான் கேள்வியா இருக்கும் அப்படின்னு நாம முன்னாடியே முடிவு பண்ணிடுறது, கேள்வியை முழுமையா படிக்காம. அப்ப கேள்வியினுடைய தன்மையை மாற்றக்கூடியது என்னதுதான், தன்மையை முடிவு செய்யக்கூடியது அந்த கேள்வியில இடம்பெறக்கூடிய கடைசி 2 அல்லது 3 வார்த்தைகள் தான். அப்ப அதை படிக்கிறதுக்கு உண்டான பொறுமை கூட நிறைய ஆஸ்பிரன்ஸுக்கு இருக்கிறது இல்லை. அதனாலதான் அச்சச்சோ அப்படின்ட்டு தலையில கை வைக்கிற மாதிரி ஆயிடுது எக்ஸாம் முடிஞ்சு போய் கொஸ்டின் பேப்பர்ஸை பார்க்குறப்ப. அப்போ அந்த மாதிரியான சூழலுக்கு நாம் தள்ளப்படக்கூடாது அப்படின்னா அந்த மாதிரியான அடிப்படை பயிற்சிகள் அப்படின்றது நிச்சயமாக நமக்கு தேவை. அந்த வகையில் இன்றைய தலைப்பாக முதல்ல நாம் எதை பார்க்க போகிறோம், பருவநிலை மாற்றத்தால் இந்தியா 25% ஜிடிபி இழக்கும் அபாயம் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னு பார்க்குறோம். இந்த பருவநிலை சம்மந்தமாக நம்ம புத்தகங்களில் நிறைய படிச்சிருப்போம் இல்லையா? ஸோ மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் படிச்சிங்கன்னா COP28 கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் படிச்சிருப்போம், UNFCCC கன்வென்ஷன் பற்றி படிச்சிருப்போம். சரியா? ஸோ அப்போ இது ரிலேட்டடான விஷயங்கள் தான் இந்த பகுதியில் நாம் பார்க்க போகிறோம். ஸோ இந்த அளவுக்கு டெப்த்தாக கொடுக்க போகிறதில்ல. நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு இந்த பத்திக்குள்ளேயே தான் பதில் இருக்கும். வேற எதையும் நீங்கள் தேட தேவையில்லை, கரண்ட் அஃபேர்ஸ் எதை பற்றியும் யோசிக்க தேவையில்லை. சரிங்களா? அப்போ என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்றத பார்த்துடலாமா? பருவநிலை மாற்றத்தால் வரும் 2070ஆம் ஆண்டுக்குள் இந்தியா 24.7% மொத்த உள்நாட்டு உற்பத்தியை இழக்கும் எனவும், ஆசியா மற்றும் பசிபிக் பிராந்தியம் 16.9% இழப்பை சந்திக்கும் எனவும் ஆசிய வளர்ச்சி வங்கி கணித்துள்ளது. இப்போ ஏசியா டெவலப்மெண்ட் பேங்க் என்ன சொல்லியிருக்கிறாங்க, 2070க்குள்ள இந்தியா 24.7% ஜிடிபியையும், ஆசியா மற்றும் பசிபிக் பிராந்தியங்கள் 16.9% ஜிடிபியை இழக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்? காலமாற்றம் ஆச்சு, பருவநிலை தவறுச்சு அப்படின்னா பயிர்கள் சரியாக வளராது, திட்டமிட்டபடி பயிர் வளர்ச்சி அப்படின்றது இருக்காது. இன்னும் அதை சார்ந்து இயற்கையை சார்ந்துள்ள நிறைய தொழில்கள் அப்படின்றது பாதிக்கப்படும். அப்போது உற்பத்தி குறையும் இல்லையா? ஸோ அப்போ ஜிடிபி அப்படின்றது நிச்சயமாக பாதிக்கப்படும். இதனால் வேறு என்ன தாக்கங்கள்லாம் ஏற்படுதான், உயரும் கடல் மட்டம் மற்றும் தொழிலாளர் உற்பத்தி திறன் குறைவு ஆகியவற்றால் ஏற்படும் இழப்புகளால் குறைந்த வருமானம் கொண்ட பலவீனமான பொருளாதாரங்கள் கடுமையாக பாதிக்கப்படும் என்று அந்த வங்கி வெளியிட்ட ஆசிய பசிபிக் பருவநிலை அறிக்கையில் விவரிக்கப்பட்டுள்ளது. அறிக்கையின்படி பருவநிலை நெருக்கடி தொடர்ந்து வேகமெடுத்தால் பிராந்தியத்தில் சுமார் 30 கோடி மக்கள் வரை கடலோர வெள்ளத்தில் பாதிக்கும் அபாயம் உள்ளது. ஸோ அப்போ கடலோர மக்கள் பாதிக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழல் இருக்கும். அது எவ்வளவுன்னு அளவிடுறாங்க, 30 கோடி. எப்போ இந்த பருவநிலை மாற்றம் அப்படின்றது
துரிதமானால். சரிங்களா? ஸோ 10,000 கோடி டாலர் மதிப்புள்ள கடலோர சொத்துக்கள் 2070ஆம் ஆண்டுக்குள் சேதத்தை சந்திக்க நேரிடும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த வெள்ள அபாய எச்சரிக்கை அப்படின்ற மாதிரி கடலோர பகுதியில் வாழக்கூடிய மக்கள் இதனால பெரிய அளவுல பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு பதிவு செஞ்சிருக்கிறாங்க. இந்த 24.7% இழப்பு அப்படின்றத கொஞ்சம் விவரிச்சிருக்கிறாங்க. எப்படி 2070ஆம் ஆண்டுக்குள் பருவநிலை மாற்றத்தால் ஆசியா மற்றும் பசிபிக் பிராந்தியத்தில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 16.9% குறையும். பெரும்பாலான பிராந்தியங்களில் 20%க்கும் அதிகமான இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது. இந்தியா தரப்புல ஏற்கனவே சொல்லப்பட்ட மாதிரி 24.7% மொத்த உள்நாட்டு உற்பத்தி இழக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து ஆசியாவின் உமிழ்வு உயர்வு, அது கார்பன் உமிழ்வு அப்படின்னு அடையாளப்படுத்திக்கலாம். கிரீன் ஹவுஸ் கேசஸ் அப்படின்னு நம்ம படிக்கணும்ல, அதன் அடிப்படையில தான் கொடுத்திருக்கிறாங்க. 20ஆம் நூற்றாண்டு முழுவதும் பசுமை இல்ல வாயுக்கள், அதாவது கிரீன் ஹவுஸ் கேசஸ், அதுதான் அப்படி கொடுத்திருக்கிறாங்க. GHG அப்படி சொல்லுவோம் இல்லைங்களா. உமிழ்வுக்கு வளர்ந்த பொருளாதார நாடுகள் முக்கிய பங்கு வகித்தன. அப்போ பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடைந்தாலும் இந்த பசுமை இல்ல வாயுக்கள் வெளியேற்றத்திற்கு மிக முக்கியமான நாடுகள் டெவலப்டு கண்ட்ரிஸ் தான், வளர்ந்த நாடுகள் தான் அப்படின்னு சொல்றாங்க. அதே வேளையில் 2000ஆம் ஆண்டிலிருந்து உலகளாவிய GHG உமிழ்வுகளின் அதிகரிப்புக்கு வளரும் ஆசிய கண்டம்தான் பிரதான காரணம் அப்படின்னு சொல்றாங்க. உலகளாவிய உமிழ்வில் பிராந்தியத்தின் பங்கு 2000ஆம் ஆண்டில் எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்றத பார்த்தோம்னா 29.4%லிருந்து 2021ஆம் ஆண்டு 45.9% உயர்ந்தது. அப்ப ஏறத்தாழ பாத்தீங்க அப்படின்னா ஒரு 21 வருஷத்துல 29லிருந்து 45 ஆயிடுச்சு. அதுல மிகப்பெரிய பங்குதாரர் யாரு? வளர்ந்த நாடாகிய சீனா. எத்தனை சதவீதம் சொல்றாங்க? 30% உமிழ்வுக்கு காரணம் சீனாவினுடைய பயன்பாடு தான் அப்படின்னு சொல்றாங்க. உலக மக்கள் தொகையில் 60% வசிக்கும் சீனாவில் தனிநபர் உமிழ்வு உலக சராசரியை விட குறைவாகவே உள்ளது. தீவிர புயல்களுடன் பலத்த மற்றும் கணிக்க முடியாத மழை, நிலச்சரிவுகள் மற்றும் வெள்ளம் அவ்வப்போது இப்பகுதியில் ஏற்படும். குறிப்பாக இந்திய சீன சர்வதேச எல்லை அமைந்த மலைப்பகுதிகளில் நிலச்சரிவுகள் 30 முதல் 70% வரை அதிகரிக்கும் அப்படின்னு இருக்கிறாங்க. அப்போ உலகிலேயே மிக அதிகமான மக்கள் தொகையை கொண்ட நாடாக அடையாளப்படுத்தப்படுவது சீனா. சீனா தான் உமிழ்வுக்கும் அதிகப்படியான பங்களிப்பு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏறத்தாழ 30% அப்படின்னு சொல்றாங்க. இதனாலே அங்க இருக்கக்கூடிய நில வளங்கள் அதிகமாக மறைஞ்சிடுச்சு. கூடிய விரைவில் ஒரு பெரிய அழிவை சீனா சந்திக்க போகுது அப்படின்ற ஒரு எச்சரிக்கையும் இந்த இடத்துல பதிவு பண்றாங்க. புதிய தட்பவெட்ப நிலைகளை சமாளிக்க முடியாமல் அழிந்து வரும் காடுகளின் பரப்பளவு குறைவதன் மூலம் இந்த விளைவுகள் மேலும் மோசமடையும் என்ற அறிக்கையில் எச்சரிக்கப்பட்டுள்ளது. அப்புறம் வெள்ளத்தை பொறுத்த மட்டும் என்ன சொல்றாங்க அப்படின்னா 2070ஆம் ஆண்டு அளவில் ஆசிய மற்றும் பசிபிக் பிராந்தியத்தில் ஆற்று வெள்ளத்தால் $1 டிரில்லியன் மதிப்பீட்டில் வருடாந்திர மூலதன சேதம் ஏற்படக்கூடும் அப்படின்னு சொல்றாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்லயே பெரிய அளவில், அதாவது $1 டிரில்லியன் அளவில் சேதத்தை ஏற்படுத்தக்கூடியது. ஆண்டுதோறும் 11 கோடி மக்கள் இந்த வெள்ளத்தால் பாதிப்படைவர். பிராந்தியத்தின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வெள்ளத்தால் மட்டும் 2.2% இருக்கும் அந்த இழப்பு அப்படின்னு அடையாளப்படுத்துறாங்க. ஸோ அப்போ 2.2% GDP-யை வெள்ளத்தால நாம இழக்கிறோம். அதிக டெல்டா பகுதிகள் நிறைந்த வங்கதேசம், தென்கிழக்கு ஆசியாவின் பிற நாடுகள், வியட்நாம் ஆகியவை முறையே 8.2%, 6.6 மற்றும் 6.5% என்ற அளவில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி குறைப்புகளை எதிர்கொள்ளும். அப்ப அந்த மாதிரி லிஸ்ட் கொடுக்கும்போது பேரலா அந்த வேல்யூவை பார்த்து வச்சுக்கணும். வங்கதேசம் 8.2, தென்கிழக்கு 6.6, வியட்நாம் 6.5 அப்படின்னு அடையாளப்படுத்தி வச்சுக்கலாம். ஒரு மேட்ச் ஃபாலோயிங்ல கூட நமக்கு கேட்கலாம் இல்லைங்களா. இந்தோனேஷியா மற்றும் இந்தியா சுமார் 4% GDP இழப்பை சந்திக்க நேரிடும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. 2070 குறைந்த தொழிலாளர் உற்பத்தி திறனால் பிராந்தியத்தில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி இழப்பு 4.9% மதிப்பிடப்பட்டுள்ளது. இதுல இந்தியா பார்த்தீங்கன்னா 11.6%, பாகிஸ்தான் 10.4% மற்றும் வியட்நாம் 8.5%. தென்கிழக்கு ஆசியா 11.9% பாதிக்கக்கூடிய அந்த அளவீடு அப்படின்றது இந்த பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கு.
பேரழிவுகளால் பொருளாதார சவால் அறிக்கை வெளியீட்டையொட்டி ஆசிய வளர்ச்சி வங்கி தலைவர் மசத்சுகு அசகாவா கூறுகையில், பிராந்தியத்தில் புயல்கள், வெப்ப அலைகள் மற்றும் வெள்ளம் ஆகிய வழிகளில் பருவநிலை மாற்றம் பேரழிவை ஏற்படுத்தி வருகிறது. இது முன்னெப்போதும் இல்லாத வகையில் பொருளாதார சவால்களுக்கு பங்களிக்கிறது. பருவநிலை மற்றும் பாதிப்புகளை பூர்த்தி செய்வதற்கு விரைவான ஒருங்கிணைந்த பருவநிலை நடவடிக்கை மிக மிக அவசியம். இந்த அவசர தேவைக்கு நிதியளிப்பது பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்தி பசுமை இல்ல வாயு உமிழ்வை குறைந்த செலவில் எவ்வாறு குறைப்பது என்பது குறித்த நம்பிக்கைக்குரிய கொள்கை பரிந்துரைகளை உறுப்பு நாடுகளுக்கு இந்த பருவநிலை அறிக்கை வழங்குகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்ப இந்த பேரழிவுகள், இயற்கையாக மேற்கொள்ள நடக்கக்கூடிய பேரழிவுகளை எந்த வகையிலெல்லாம் குறைக்கலாம், ஒருவேளை அதுல நாம பாதிக்கப்பட்டோம் அப்படின்னா ஒரு ஒருங்கிணைந்த அளவில் அதுல இருந்து மீண்டு வர்றதுக்குண்டான அறிவுறுத்தல்கள் எல்லாமே இந்த அறிக்கை வாயிலா நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. யாரு? மசத்சுகு அசகாவா. என்ன பதவியில இருக்கிறாரு? ஆசிய வளர்ச்சி வங்கி தலைவர். அப்ப இந்த பகுதியில எதை பத்தி பேசியிருக்கிறோம்? இயற்கை பேரழிவுகளால என்னென்ன சேதங்கள் நிகழுது, அதுல எத்தனை சதவீதம் ஜிடிபி இழப்பு ஏற்படுது அப்படின்றது பேசியிருக்கோம். ஒரு மிகச்சிறந்த அறிவுறுத்தல்கள் இதெல்லாம். சரியா? அப்ப கேள்விகள் என்னென்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். 2070 ஆண்டு அளவில் வெள்ளத்தால் ஏற்படும் மொத்த உள்நாட்டு உற்பத்தி இழப்பு எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லைங்களா, வெள்ளத்தால இருக்கக்கூடிய இழப்பு. வெள்ளம் அப்படின்னு தனியா ஒரு தலைப்பை நாம பார்த்திருந்தோம். வெள்ளத்தால் ஏற்படக்கூடிய இழப்பு எவ்வளவு? 2.2. சீனா மக்கள் தொகை உலக மக்கள் தொகையில் எத்தனை சதவீதம் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. எத்தனை சதவீதம்? 60%. சரிங்களா? அதிகப்படியான மக்கள் தொகையை கொண்ட நாடு. உமிழ்வுல அவங்களுடைய பங்களிப்பு எத்தனை சதவீதம்? 30%. அவங்களுடைய தனி மனித உமிழ்வினுடைய அந்த அளவீடு அப்படின்னு பாக்குறப்ப, தனி மனித பயன்பாட்டால ஏற்படக்கூடிய உமிழ்வு அப்படின்றத பாக்குறப்ப உலக சராசரியை விட அது குறைவு அப்படின்னு நாம பாக்குறோம் இல்லையா? ஆசிய வளர்ச்சி வங்கியினுடைய தலைவர் இப்பதான் பார்த்தோம், மசத்சுரு அசகாவா அப்படின்றவங்க தான். எந்த கண்டம் பசுமை இல்ல வாயுக்களை மிக அதிகமாக உமிழ்கிறது அப்படின்னா ஆசிய பிராந்தியம் அப்படின்னு தான் நம்ம பார்த்துருக்கிறோம் இல்லைங்களா? 2021 ஆண்டு பசுமை இல்ல வாயு உமிழ்வில் 30% கொண்ட நாடு எது? ஏற்கனவே பார்த்ததுதான், சீனா தான் அதற்கான சரியான பதில். அப்ப ஆசிய கண்டம் தான் இந்த குளோபல் வார்மிங் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கான மிக முக்கியமான காரணமாக இருக்கு. அதிகப்படியான உமிழ்வுகளை சந்திச்சுட்டு இருக்கு. அதுலேயும் முக்கியமாக சீனாவை பார்த்தீங்கன்னா தனி மனித நடவடிக்கைகள்லையுமே ரொம்ப மோசமாக இருக்கு. அதனால அதிகப்படியான இழப்புகளை சீனா சந்திக்கும் அப்படின்ற அறிவுறுத்தல்களை இந்த பகுதியில் நமக்கு சொல்லியிருந்தாங்க. அது சார்ந்த கேள்விகளையும் நாம பார்த்தோம். ரொம்பவே சுலபமாக தான் இருந்திருக்கும் இல்லையா? அப்ப இதுல எந்த வகையில நாம நம்மளுடைய மதிப்பெண்களை இழக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய கேர்லெஸ் மிஸ்டேக்கால மட்டும்தான். மற்றபடி ரொம்ப சிந்திக்கக்கூடிய அளவுல கூட நிறைய கேள்விகள் இல்லை. அப்ப பொறுமையா ரீட் பண்ணிட்டாலே போதுமானது. அதை வாசிச்சு புரிஞ்சுக்கிற அளவுக்கு நாம ஒரு தெளிவுத்தன்மையோட இருந்தாலே போதுமானது. அந்த நிதானத்தை நிச்சயமா ஒவ்வொரு ஆஸ்பிரண்ட்டும் வளர்த்துக்கணும். இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லையும் நாம நம்மளுடைய மதிப்பெண்களை இழக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அடுத்து எதை பத்தி பேசுறாங்க? காசநோய் இல்லாத இந்தியா சாத்தியம். எந்த வகையில சாத்தியம் அப்படின்றத தான் இந்த பகுதி நமக்கு சொல்லுது. நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய ஒரு ஸ்பீச்சை தான் இதுல நாம அடையாளப்படுத்துறோம். ரொம்ப சுருக்கமா சின்னதா கொடுத்துருக்குறாங்க. என்னன்னு பார்க்கலாம். ஒருங்கிணைந்த முயற்சியால் காசநோய் இல்லாத இந்தியாவை உருவாக்க முடியும். இந்தியாவில் காசநோயால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை குறைந்துள்ளதே இதற்கு சான்று என பிரதமர் நரேந்திர மோடி ஞாயிற்றுக்கிழமை தெரிவித்தார். அப்ப இந்தியால காசநோய் அப்படின்றது வெகுவான அளவுல கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறதா தன்னுடைய மகிழ்ச்சியை இதன் மூலமா வெளிப்படுத்துறார். இந்தியாவில் காசநோயால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 2015 முதல் 2023 வரை ஒப்பிட்டு பார்க்கல கிட்டத்தட்ட 17.7% குறைந்துள்ளதாக அண்மையில் உலக சுகாதார நிறுவனம் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எந்த நிறுவனம்? உலக சுகாதார நிறுவனம், WHO அப்படின்னு பார்க்கிறோம் இல்லையா? இதே காலகட்டத்தில் உலக அளவில் காசநோயால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 8.3%
குறைந்தது ரொம்ப மகிழ்ச்சிகரமான விஷயம் இல்லையா? இதை பகிர்ந்து எக்ஸ் வலைதளத்தில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் யாரு JP நட்டா வெளியிட்ட பதிவில், தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டத்தை மேம்படுத்த பல்வேறு முன்னெடுப்புகளை மத்திய அரசு செயல்படுத்தி வருகிறது. அந்த வகையில் காசநோயால் பாதிக்கப்பட்டவருக்கு தேவையான ஊட்டச்சத்தை உறுதிப்படுத்தும் விதமாக நிக்ஷய் முன்னெடுப்பு மற்றும் காசநோய் ஒழிப்புக்கான புதிய கூட்டு மருந்து சிகிச்சை அண்மையில் அறிமுகம் செய்யப்படுகிறது. அப்ப மத்திய அரசு தரப்புல இருந்து காசநோய் ஒழிப்பிற்கான நடவடிக்கைகள் நிறைய மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதெல்லாமே ரொம்ப துரிதமாக செயல்படுத்தப்பட்டு ரொம்ப எஃபெக்டிவா இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதனால் உலகளவில் ஒப்பிடுகையில் இந்தியாவில் காசநோய் பாதிப்பு 2 மடங்கு குறைந்துள்ளது. எத்தனை மடங்கு? 2 டைம்ஸ் கம்மியா இருக்குது. ஏற்கனவே இருந்ததை விட இந்த பகுதியில் 17.7% கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த சாதனையை நிகழ்த்த உறுதுணையாக இருந்த சுகாதார பணியாளர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என குறிப்பிட்டார். இதை பாராட்டி பிரதமர் மோடி ஞாயிற்றுக்கிழமை வெளியிட்ட எக்ஸ் வலைதளத்தில், ஒருங்கிணைந்த முயற்சியால் காசநோய் இல்லாத இந்தியாவை உருவாக்க முடியும். இந்தியாவில் காசநோயால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை குறைந்துள்ளதே இதற்கான ஆகச்சிறந்த சான்று அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சர்வதேச அளவில், அதாவது இன்டர்நேஷனல் லெவல்ல 2030 ஆண்டுக்குள் காசநோயை ஒழிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ள நிலையில், இந்தியாவில் 2025 ஆண்டுக்குள் காசநோயை முழுமையான அளவில் ஒழிக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது என குறிப்பிடுகிறார். அப்போ 2030 அனைத்து நாடுகளும் காசநோயை முழுமையான அளவில் ஒழிக்கணும்னு உறுதி சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இந்தியா அந்த இலக்கை 2025 அடைஞ்சிடணும் அப்படின்னு முயற்சி பண்ணியிருக்குது. அப்போ காசநோய் அப்படின்ற ஒரு விஷயத்தை மையப்படுத்தி இந்த பகுதியில் பேசியிருக்கிறாங்க. மத்திய அரசினுடைய சீரிய முயற்சியால் அது எந்த அளவுக்கு கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்றது தான் இந்த பகுதி நமக்கு சொல்லுது. அந்த வகையில் வினாக்கள் என்னென்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். இந்தியாவில் காசநோயால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கையை வெளியிடக்கூடிய அமைப்பு எது? WHO பார்த்தோம். உலக சுகாதார நிறுவனம் தான் இவ்வளோ பேர் இதனால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்ற அந்த வரையறையை கொடுக்கிறது. கீழ் உள்ளவர்களில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் யார்? ஏற்கனவே நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணி படித்தோம் இல்லையா? யாரு? திரு JP நட்டா அவர்கள். எந்த ஆண்டுக்குள் சர்வதேச அளவில் காசநோயை ஒழிப்பதற்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது? என்ன கேட்டிருக்கிறாங்க? சர்வதேச அளவில் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அப்போ அனைத்து நாடுகள்லையும் எப்போதான் குறைக்கணும்? 2030 குறைச்சிடணும் அப்படின்ற உறுதி எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம். அதுதான் சர்வதேச அளவிலான இலக்கு. இறுதியா என்ன கேட்குறாங்க? எந்த ஆண்டுக்குள் தேசிய அளவில் காசநோயை ஒழிப்பதற்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது? தேசிய அப்படின்னா நேஷனல் லெவல், நம்ம நாடு. நம்ம என்ன உறுதி எடுத்துக்கிட்டோம்? 2030 தேசிய இன்டர்நேஷனல் லெவல்னா 2025 நாங்கள் ஒழிச்சு காமிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் இல்லையா? அப்போ 4க்கு ஆன்சர் 2025. இப்போ இந்த வார்த்தை தானே மாற்றம் இந்த கொஸ்டின்ல. இந்த 2 கொஸ்டின்லையுமே இந்த சின்ன சின்ன வார்த்தைகள் தான் மாற்றம். இந்த மாதிரியான சின்ன விஷயங்களை கவனிக்காம வர்றதுனால தான் நாம மதிப்பெண்களை இழக்கிறது. இப்போ இந்த 2 கேள்வி இல்லாமல் ஏதாவது ஒரு கேள்வி மட்டும் இடம்பெற்றிருந்தா நம்மள நிறைய பேர் முழுமையாக ரீட் பண்ணுவோமா அப்படின்னா அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி உருவாகுது இல்லையா? தவறு பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு வார்த்தைகளையும் கொஞ்சம் கவனித்து நிதானப்படுத்தி படிச்சுட்டோம் அப்படின்னா இந்த பகுதியில் நமக்கான மதிப்பெண் அப்படின்றது உறுதி செய்யப்பட்ட ஒன்று இல்லைங்களா? ஸோ அந்த ஒரு விஷயத்தை தான் மறுபடி இந்த பகுதியில் நம்ம ரொம்ப கவனித்து படிக்க வேண்டியது. ஒவ்வொரு பயிற்சியிலையுமே நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்றத தாண்டி நம்ம எந்த பகுதியில் தவறு பண்ணுறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் ப்ராக்ரஸ் இல்லையா? இனி அடுத்த கட்டத்துக்கு நகர்த்திட்டு போகிறது இன்னும் கொஞ்சம் படிக்கிறதுனால அப்படின்றத தாண்டி ஏற்கனவே நான் படித்ததில் மேற்கொண்ட தவறுகளை திருத்துறதுனால நான் அடுத்த கட்டத்துக்கு போகிறேன் அப்படின்றத உறுதி பண்ணிகிட்டே போகணும். தவறுகளும் ஒரு பகுதியில் திருத்தப்படணும். அதே நேரத்தில் நம்மளையும் நாம் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுதான் சரியான இடத்துல சரியான அளவில் சரியான ஒரு உயரத்தில் நம்மளை கொண்டு போய் உட்கார வைக்கும் இல்லைங்களா? உயர்கல்வி மாணவர்களுக்கு எளிதாக கல்வி கடன். ஸோ அப்போது கல்வி பயில்வதற்காக அரசாங்க தரப்பிலிருந்து வழங்கப்படக்கூடிய கல்வி கடன் பற்றி தான் இந்த பகுதி நமக்கு பேசுது. அப்போ எந்த திட்டத்தின் கீழே இந்த கல்வி கடன் அப்படின்றது வழங்கப்படுது, யார் யார் இதுக்கு எலிஜிபிள், இதன் மூலமாக எவ்வளவு பேர் பயன்பெற்று இருக்கிறாங்க, இதான விஷயமா இருக்கும் இந்த பகுதியில். அப்போ தலைப்பை பார்த்தோன்னே இந்த அடிப்படையான ஒரு எண்ண போக்கு நமக்கு வந்துடும் இல்லையா?
அப்ப இதுதான் கேள்விகளா இருக்கும் அப்படின்னு கூட நம்ம கணிச்சிடலாம். என்னென்ன விஷயங்கள் இதுல நமக்கு கீழே பகிர்றாங்க அப்படின்றத பார்க்கலாம். பிரதமரின் வித்யாலட்சுமி திட்டத்துக்கு அமைச்சரவை ஒப்புதல் அப்படின்ட்டு இப்ப பரவலா நாம பேசப்படக்கூடிய வித்யாலட்சுமி போர்ட்டல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதை பத்தி தான் அந்த பகுதி நமக்கு சொல்லுது. நாட்டின் தலை சிறந்த அரசு மற்றும் தனியார் உயர்கல்வி நிலையங்களில் சேர்க்கை பெறும் மாணவர்கள் எளிதாக கல்வி கடன் பெற வழிவகுக்கும் பிரதமரின் வித்யாலட்சுமி திட்டத்துக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்ப தரமான உயர்கல்வியை பெறுவதில் மாணவர்களுக்கு பணப்பிரச்சனை ஒரு தடையாக இருக்கக்கூடாது என்ற நோக்கில் ரூபாய் 3600 கோடி மதிப்பீட்டில் இந்த புதிய திட்டம் செயல்படுத்தப்படுவதாக மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். எவ்வளவு ஒதுக்கி இருக்கிறாங்க? 3600 கோடி. அப்ப இந்த பணம் அப்படின்றது கல்விக்கு தடையா இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தினால இவ்வளவு பெரிய தொகை ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இத்திட்டத்தின் கீழ் நாட்டின் தலை சிறந்த உயர்கல்வி நிறுவனங்களில் சேர்க்கை பெறும் எந்த ஒரு மாணவரும் பிணையோ உத்தரவாத கையொப்பமோ இன்றி வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களில் கல்வி கடன் பெற முடியும். அப்ப எந்த ஒரு செக்யூரிட்டிஸும் கொடுக்க தேவையில்லை, கேரண்டி சைன் எதுவுமே தேவையில்லை. இது எதுவுமே இல்லாம அவங்க கடன் பெறுவதற்கு இந்த திட்டம் வழிவகை செய்கிறது. முழு கல்வி கட்டணம் மற்றும் படிப்பு சார்ந்த இதர செலவுகளும் இதில் அடங்கும். தேசிய கல்வி நிறுவன தரவரிசை அமைப்பு, அதாவது NIRF அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த தரவரிசை பட்டியலில் நாட்டின் 860 தலை சிறந்த உயர்கல்வி நிறுவனங்களில் சேர்க்கை பெறும் மாணவர்கள் இத்திட்டத்தின் கீழ் கடன் பெற முடியும். அப்போ 860 இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல இத்திட்டத்தின் மூலமாக கடன் பெற்று படிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஆண்டுதோறும் 22 லட்சத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் இந்த குறிப்பிட்ட திட்டத்தால பலனடைவர் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சின்ன ஒப்பீடும் கொடுத்திருக்கிறாங்க. 2024 to 25 மற்றும் 2030 to 31 இத்திட்டத்துக்கு ரூபாய் 3600 கோடி ஒதுக்கீடு செய்ய தில்லியில் பிரதமர் மோடியின் தலைமையில் புதன்கிழமை நடைபெற்ற புதிய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் அப்படின்றது வழங்கப்பட்டிருக்கு. அமைச்சரவை கூட்டத்துக்கு பின் மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் செய்தியாளர்களிடம் கூறியதாவது, அப்ப அவங்க என்ன சொல்றாங்க அந்த திட்டத்தை பத்தி அப்படின்னு பதிவு பண்றாங்க. பிரதமரின் வித்யாலட்சுமி திட்டம் தேசிய கல்விக் கொள்கை 2020 கீழ் மற்றொரு முக்கிய முயற்சியாகும். மாணவர்களுக்கு ஏற்ற எளிமையான வெளிப்படையான நடைமுறைகளின் மூலம் முற்றிலும் அதாவது டிஜிட்டலைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம்ல, டிஜிட்டல் முறையில் இத்திட்டம் செயல்படுத்தப்படும். ரொம்ப டிரான்ஸ்பரண்டா ஆன்லைன்லேயே இதற்கான செயல்பாடுகள் எல்லாத்தையுமே மேற்கொள்ளப்படலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. NIRF-இன் சமீபத்திய தரவரிசையின்படி ஒட்டுமொத்தமாகவும் இதர பிரிவுகள் அடிப்படையிலும் முதல் 100 இடங்களில் உள்ள அரசு தனியார் உயர்கல்வி நிலையங்கள், 101 முதல் 200 இடங்களில் உள்ள மாநில அரசின் உயர்கல்வி நிறுவனங்களில் மத்திய அரசால் நிர்வகிக்கப்படும் அனைத்து உயர்கல்வி நிலையங்கள் என மொத்தம் எவ்வளவு 860 கல்வி நிறுவனங்கள்ல இத்திட்டம் தொடங்கப்பட உள்ளது. ஆண்டுதோறும் இந்த பட்டியல் என்ன பண்றாங்க, ரினியூ பண்றாங்க, அதாவது அப்டேட் பண்றாங்க. அந்த 860 அப்படின்ற எண்ணிக்கை அப்படியே இருக்க போறது இல்லை. நிச்சயமா வருடம் அதுல மாற்றம் இருக்கும், உயர்வு இருக்கும் அப்படின்னு தான் சொல்றாங்க. ரூபாய் 7.5 லட்சம் வரையிலான கடனுக்கு 75% உத்தரவாதத்தை யார் கொடுக்குறா? மத்திய அரசு கொடுக்குது, கேரண்டி கொடுக்குது. ரூபாய் 8 லட்சம் வரையிலான ஆண்டு வருமானம் கொண்ட குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்கள் மற்றும் வேற எந்த தொகை அல்லது வட்டி மானிய திட்டங்களின் கீழ் பலனடையாத மாணவர்கள் ரூபாய் 10 லட்சம் வரையிலான கடனுக்கு 3% வட்டி மானியம் பெறலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அப்ப கடன் பெறணும் அப்படின்னா ஆனுவல் இன்கம் அப்படின்றது எவ்வளவு இருக்கணுமா? 8 லட்சம் அல்லது அதற்குள்ள இருக்கணுமா, சரிங்களா? 8 லட்சம் வரையிலான அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. 8 லட்சத்தை ஆண்டு வருமானமா நிர்ணயிச்சுட்டாங்க. வேற எந்த அரசு திட்டங்களின் கீதும் பலன் பெறாமல் அந்த மாணவர் இருந்தா அவங்க 10 லட்சம் வரைக்கும் கடன் வாங்கிக்கலாம். அதற்கான வட்டியை அவங்க திரும்ப செலுத்தக்கூடிய பட்சத்துல இன்டர்வென்ஷன், அதாவது இன்ட்ரெஸ்ட் சப்சிடி அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? 3% வட்டிக்கான மானியம் பெறுவாங்க. அதைத்தான் வட்டி மானியம். அவங்க திரும்ப கட்டக்கூடிய அந்த வட்டியில 3% மானியமாக பெறுவார்கள், சப்சிடி, சரியா? இன்ட்ரெஸ்ட் சப்சிடி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வட்டி மானியம் ஆண்டுக்கு 1 லட்சம் மாணவர்களுக்கு வழங்கப்படும் அப்படின்னு இந்த பகுதியில நமக்கு பதிவு பண்றாங்க. அப்போ 8 லட்சம் ஆனுவல் இன்கமா இருக்கணும், ஆண்டு வருமானமா இருக்கணும்.
வேற எந்த திட்டங்கள்லையும் பலனடைந்திருக்க கூடாது. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல 10 லட்சம் வரைக்கும் கடன் பெற்றுக்கொள்ளலாம். அதற்கு 3% வட்டி மானியமும் அவங்க தாராளமா பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாங்க. பிரதமரின் வித்யாலட்சுமி திட்டத்துக்கான ஒருங்கிணைந்த இணையதளத்தில் மாணவர்கள் கல்வி கடன், வட்டி மானியம் ஆகியவற்றுக்கு விண்ணப்பிக்க முடியும் என மத்திய அரசின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுதான் டிஜிட்டலைஸ்டு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அப்ப ரொம்ப டிரான்ஸ்பரண்டா தன்னுடைய அப்ளிகேஷன் என்ன லெவல்ல இருக்கு அப்படின்ற விஷயங்களை வலைதளம் வாயிலாகவே மாணவர்கள் தெரிந்து கொள்ளும் பொருட்டு திட்டமிடப்பட்டிருக்கு. பிரதமர் இந்த திட்டம் குறித்து பெருமிதம் தெரிவிக்கிறார். என்ன சொல்றாங்க? இத்திட்டத்துக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியது குறித்து பிரதமர் வெளியிட்ட எக்ஸ் பதிவில், உயர் கல்விக்கான அணுகலுக்கு மிகப்பெரிய ஊக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் இளைஞர் சக்திக்கு அதிகாரம் அளித்து தேசத்தின் பிரகாசமான எதிர்காலத்தை கட்டமைப்பதில் குறிப்பிடத்தக்க நடவடிக்கை இது அப்படின்னு சொல்றாங்க. பிரதமரின் வித்யாலட்சுமி திட்டம் ஏழை நடுத்தர வகுப்பை சேர்ந்த லட்சக்கணக்கான மாணவர்களுக்கு அதிகாரம் அளிக்கும். 21ஆம் நூற்றாண்டில் திறன்மிக்க இந்திய இளைஞர்களுக்கு உயர்கல்விக்கான அணுகலை உறுதி செய்யும் பிரதமர் மோடியின் உத்தரவாதம் என்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தன்னுடைய எக்ஸ் தளத்துல பதிவிட்டிருக்கிறார். எக்ஸ் தளம்னா நமக்கு தெரியும் இல்லையா? ட்விட்டர், தற்போது பெயர் மாற்றப்பட்ட ட்விட்டர். அப்ப இதுதான் வித்யாலட்சுமி போர்ட்டல் பத்தின ஒரு முழுமையான ஒரு அளவீடு. அது சிறப்பாக நடைமுறைப்படுத்தப்பட்டதாக பிரதமர் அவர்கள் பெருமிதம் தெரிவிக்கிறாங்க. அவர்களை வாழ்த்தி கல்வி அமைச்சர் அவர்களும் மத்திய அமைச்சர் அவர்களும் இதுல பேசியிருக்கிறாங்க. அவங்களுடைய பெயர்களும் பதிவு செய்யப்பட்டிருக்கு இல்லையா? அப்ப இந்த விஷயங்கள் தான் கேள்வியா இருக்க போது. என்ன கேட்கிறாங்க? வித்யாலட்சுமி திட்டம் எதனுடன் தொடர்புடையது அப்படின்றது டக்குன்னு சொல்லலாம். என்னது? கல்வி கடன். மத்திய கல்வி அமைச்சர் யார் அப்படின்னு கேக்குறாங்க. கடைசி வரியில நமக்கு சொல்லி இருக்கிறாங்க. யாரு? தர்மேந்திர பிரதான் அவர்கள். நாட்டின் இளைஞர் சக்திக்கு அதிகாரம் அளித்து எதிர்காலத்தை கட்டமைப்பதில் குறிப்பிடத்தக்க நடவடிக்கை என்பது யாருடைய கூற்று அப்படின்னு கேக்குறாங்க. மோடி அவங்களுடைய ஸ்பீச்ல இடையில வரக்கூடிய ஒரு வரிகளாக இடம்பெறுது. சரிங்களா? அப்போ மோடி கல்வி அமைச்சர் அப்படின்னோடனே அன்பில் மகேஷ் அவர்கள் இருக்கிறாங்க, நட்டா, ஜெய்சங்கர் இருக்கிறாங்க. போட்டு கரண்ட் அஃபேர்ஸில் எங்கேயோ படித்தோமே அப்படின்னு தேடிட்டு இருக்கக்கூடாது. இந்த பத்தியில் என்ன இருக்குதோ அந்த பதிலை தான் நாம் இந்த இடத்துல வழங்க போகிறோம் இல்லையா? ஜெய்சங்கர் வெளியுறவுத்துறை அமைச்சர், அன்பில் மகேஷ் மாநில அளவில் கல்வி அமைச்சர், இதெல்லாம் வெளியில். சரிங்களா? இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்களோ பத்தியில் அதன் அடிப்படையில் தான் பதில் அப்படின்றது வழங்கப்பட வேண்டும். 4வது கேள்வி என்ன சொல்றாங்க? கீழ்கண்டவற்றுள் வித்யாலட்சுமி திட்டத்தினுடைய நன்மைகள் எது அப்படின்னு கேக்குறாங்க. பாதி கல்வி கட்டணம் அப்படின்றது சரியா அப்படின்னா நிச்சயமா கிடையாது. படிப்பு அற்ற இதர செலவுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஆளுங்க படிக்கும்போது என்ன படிப்பாங்க? படிப்பு மற்றும் இதர செலவுகள்னு படிச்சிருவாங்க. அப்படி உள்ள இருக்குது. ஆனா இது என்ன சொல்றாங்க? படிப்பற்ற இதர செலவுகளுக்கு வித்யாலட்சுமி போர்ட்டல் மத்திய அரசு எந்த விதமான கடனும் அளிக்கவில்லை. அப்ப இதுவும் தப்பு. அப்ப 2 ஆப்ஷனையும் சேர்த்து நமக்கு இங்க கொடுத்துருக்குறாங்க பாருங்க. ஏ மற்றும் பி இரண்டும் இல்லை. அப்ப இதுதான் சரி. வித்யாலட்சுமி திட்டம் மொத்தமாக எத்தனை கல்வி நிறுவனங்களில் தொடங்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. 860 கல்வி நிறுவனங்கள் தற்போது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா தொடர்ந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க? ஒவ்வொரு வருடமும் அந்த லிஸ்ட்டை நாங்கள் அப்டேட் பண்ணுவோம், இது இறுதி அல்ல அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது கடந்து வேற என்னென்ன கேள்விலாம் கேட்டிருக்கலாம். ஆண்டு வருமானத்தை பற்றி கேட்டிருக்கலாம், எவ்வளவு கடன் அளிக்கப்படும் அப்படின்றத பற்றி கேட்டிருக்கலாம். அதில் மத்திய அரசு எத்தனை சதவீதத்துக்கு உத்தரவாதம் அளிக்குது அப்படின்றத பற்றி கேட்டிருக்கலாம். ஸோ இந்த விஷயங்கள்லாம் நமக்கு அடிப்படையாக அந்த பகுதியில் கேள்வியாக இருந்திருக்கலாம் இல்லைங்களா? ஸோ இப்போ எதெல்லாம் கேள்வியாக இருக்கலாம் அப்படின்ற ஒரு சிந்தனை நமக்கு வேணும். ஸோ அதை பாயிண்ட் அவுட் பண்ணி படித்தோம் அப்படின்னாலே ரொம்ப ரொம்ப சுலபமாக முடிச்சிடலாம் இல்லையா? ஸோ அப்போ ரொம்ப ஈஸியான ஒரு விஷயந்தான் அந்த பகுதியில் நாம் பார்த்தது. அது கடந்து வட்டி மானியம் அப்படின்றது என்ன அளவீட்டில் வழங்கப்படுது? 3% அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க இல்லையா? ஸோ அப்போ அந்த கடன் அவங்க திரும்ப கட்டும்போது பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 3% வட்டி மானியம் பே பண்ணுறாங்க மீன்ஸ் வட்டி மானியம் அரசாங்க தரப்புல இருந்து வழங்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ அப்போ வித்யாலட்சுமி போர்ட்டல் அப்படின்றது நமக்கு இதுதான்.
அப்போ அடுத்து நமக்கு கொடுத்துருக்கிறது என்னது, டிஎன்பிஎஸ்சி பற்றி ஒரு சின்ன பேசேஜ் கொடுத்துருக்குறாங்க. என்ன, அரசு பணி தேர்வு நடைமுறை தொடங்கிய பிறகு விதிகளை மாற்ற முடியாது அப்படின்றது. ஸோ ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் அதை நடைமுறைப்படுத்துகிறாங்க. அதாவது நடைமுறைப்படுத்துகிறாங்க அப்படின்னா அதனுடைய நோட்டிஃபிகேஷன் வந்த காலத்தில் இருந்து அடையாளப்படுத்துகிறாங்க. சரிங்களா? ஸோ அப்போ அந்த நோட்டிஃபிகேஷன் வந்த காலத்திலிருந்து அந்த தேர்வு முடிஞ்சு அதற்கான வெற்றியாளர்கள் அந்தந்த பணியில் அமர்ற வரைக்கும் அந்த குறிப்பிட்ட எக்ஸாம் சம்பந்தமான விதிகள், ஒரு கண்டிஷன்ஸ் இருக்கும்ல, அதை மாற்றலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு சுவாரஸ்யமான தகவல்கள் தான் இந்த பகுதியில் நமக்கு பகிரப்பட்டிருக்கு. என்ன சொல்றாங்க அப்படின்றத பார்த்துடலாம். அரசு பணிக்கான பணியாளர் தேர்வு நடைமுறைகள் தொடங்கிய பிறகு அந்த தேர்வு விதிமுறைகளில் மாற்றம் மேற்கொள்ள முடியாது என உச்சநீதிமன்றம் வியாழக்கிழமை தீர்ப்பளித்தது. அரசு பணியாளர் தேர்வு நடைமுறை என்பது குறிப்பிட்ட பணிக்கான பணியாளர் தேர்வு விளம்பரம் கொடுத்தது முதல் தொடங்கி, ஸோ அப்போ ஒரு விளம்பரம் கொடுக்குறாங்க, அந்த விளம்பரம் கொடுத்த நாள் தொடங்கி அந்த பணியிடம் நிரப்பப்படும் போது நிறைவடையும் வரை, சரிங்களா? ஸோ அந்த பணியிடம் நிரப்பப்படும் போது தான் அந்த குறிப்பிட்ட விதிமுறை நடைமுறை அப்படின்றது என்னாகும், நிறைவடையும். சரிங்களா? ஸோ கொஞ்சம் தெளிவுபட இந்த பகுதியை படிச்சிடணும். குறிப்பிட்ட பணிக்கான தேர்வு விளம்பரம் கொடுத்தது முதல் தொடங்கி அந்த பணியிடம் நிரப்பப்படும் வரை, நாம் இப்போ ஓரலாக சொன்னது தான். சரிங்களா? அவ்வாறு விளம்பரம் கொடுக்கும் பொழுது வெளியிட்ட தேர்வுக்கான நடைமுறைகளில் தற்போதுள்ள விதிகள் ஏதும் அனுமதிக்காத நிலையில் அல்லது விதிகளுக்கு முரணாக இல்லாத அந்த விளம்பரம் அனுமதிக்காத நிலையில் பணியாளர் தேர்வு நடைமுறையின் பாதியில் மாற்றம் செய்ய முடியாது என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி TY சந்திரசூட் தலைமையிலான 5 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு தீர்ப்பளித்துள்ளது. அப்ப ஒரு எக்ஸாம், ஒரு தேர்தலுக்கு கோட் ஆஃப் கான்டக்ட் இருக்கும்ல, தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அப்படின்னு சொல்லுவோம். அது நடைமுறையில் இருக்கும்போது சில விஷயங்கள் எப்படி தவிர்க்கப்படுதோ, சட்ட ரீதியாக முழுமையான அளவில் தவிர்க்கப்படுதோ, அதே மாதிரி ஒரு எக்ஸாம் ப்ரிவைலாக இருக்குது, அனௌன்ஸ் பண்ணி நடக்க போகுது அப்படின்னா அது சம்பந்தமான விதிகள் அப்படின்றத அவ்வளவு சுலபமாக ஒன்றும் மாற்றிவிட முடியாது அப்படின்னு யார் சொல்றா? நீதிபதி TY சந்திரசூட் அவர்கள் 5 நீதிபதிகள் கொண்ட ஒரு குழு சொல்லுது. சரிங்களா? ஸோ தீர்ப்பாக கொடுக்குறாங்க. ஒரு மிக முக்கியமான தீர்ப்பாக இது கருதப்படுது அப்படின்னு சொல்லலாம். இந்த விவகாரம் தொடர்பாக தொடரப்பட்ட வழக்கில் உச்சநீதிமன்ற 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வு 2013ஆம் ஆண்டு, அப்போ அங்க ஒரு வழக்கு நாம பார்த்துட்டோம், இங்க 2வது வழக்கு பார்க்கிறோம் இல்லையா? 2013ஆம் ஆண்டு மார்ச் மாதம் தீர்ப்பு ஒன்றை அளித்தது. 2013 மார்ச் மாதம் உச்சநீதிமன்றத்தில் 1965ஆம் ஆண்டு அளிக்கப்பட்ட தீர்ப்பை மேற்கோள் காட்டி 3 நீதிபதிகள் அளித்த தீர்ப்பில் அரசு பணியாளர் தேர்வு நடைமுறைகள் தொடங்கிய பிறகு பாதியில் அந்த விதிமுறைகளில் மாற்றம் செய்யக்கூடாது என்பதே நல்ல கொள்கையாக இருக்கும் என்று தீர்ப்பளித்தது. அப்போ 1965 ஒரு கேஸ் நடந்திருக்கு, 3வது கேஸ். அப்போ இந்த பத்தியில பதிவு பண்றது என்ன, 1965 ஒரு கேஸு, 2013 ஒரு கேஸு, அப்போ தற்போது நடக்கிற கேஸு 3வது. சரிங்களா? அப்போ 3 வழக்குகள் பதிவு செய்கிறாங்க. எது சம்பந்தமா? இந்த தேர்வு சம்பந்தமாவே. சரியா? இதை எதிர்த்து 3 நீதிபதிகள் தீர்ப்பில் பல சந்தேகங்களை எழுப்பியும் தொடுக்கப்பட்ட வழக்கில் 5 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு இந்த முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பை வியாழக்கிழமை அளித்தது. அதில் மேலும் கூறியிருப்பதாவது, அப்போ அதை தொடர்ந்து என்ன அதுல இன்னும் கொஞ்சம் டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, ஒருவேளை விதிகள் அனுமதித்தால் அந்த குறிப்பிட்ட தேர்வு நடைமுறைகளின் இடையே மாற்றங்களை மேற்கொள்ளலாம். அவ்வாறு மேற்கொள்ளப்படும் நடைமுறை மாற்றம் அரசமைப்பு சட்டத்தின் 14வது பிரிவின் தேவையை பூர்த்தி செய்ய வேண்டும் என்பதோடு அரசின் தன்னிச்சையான முடிவு அல்ல என்பதையும் உறுதி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அரசின் தன்னிச்சையான நடவடிக்கை அல்ல என்பதையும் திருப்திப்படுத்த வேண்டும். அப்ப இந்திய அரசியல் அமைப்பு சரத்து 14 என்ன சொல்லுது? சமத்துவம் அப்படின்ற ஒரு விஷயத்த வலியுறுத்துது இல்லையா? நம்ம படிச்சிருப்போம்ல, 17 தீண்டாமை, 16
அனைவருக்குமான சரியான வாய்ப்பு அரசு வேலைகள்ல அப்படிங்கிற மாதிரி படிச்சிருப்போம் இல்லையா? ஸோ 14 அப்படின்றது அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கணும் அப்படின்ற ஒரு அடிப்படையில சமத்துவத்தை வலியுறுத்தக்கூடிய ஒரு விஷயம். எல்லோரும் சமம் தான், சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்றத வலியுறுத்தக்கூடிய ஒரு விஷயமா நாம பார்க்கிறோம். மேலும் குறிப்பிட்ட பணிக்கான பணியாளர் தேர்வு பட்டியலில் பெயர் இடம்பெற்று விட்டது என்பதாலேயே பணி நியமனத்துக்கான உரிமையை பெற்றுவிட்டதாக விண்ணப்பதாரர் கருத முடியாது. 2 விஷயம் இந்த இடத்துல பதிவு பண்றாங்க. நீங்க சேஞ்சஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா முடியாது. ஒருவேளை காலத்தின் கட்டாயம், சூழ்நிலையின் கட்டாயமாக நீங்க சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா தாராளமா பண்ணிக்கலாம். ஆனா அந்த மாற்றம் அப்படின்றது அதிகார வர்க்கத்தினுடைய தன்னிச்சையான முடிவா இருக்கக்கூடாது. எந்த ஒரு தனி மனுஷனையும் பாதிக்கக்கூடாது. எல்லோரும் சமமான அளவில் சமத்துவத்தோடு இந்த பகுதியில பேணப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. நியாயமான காரணங்களுக்காக குறிப்பிட்ட காலி பணியிடத்தை நிரப்ப வேண்டாம் என முடிவு செய்யும் அதிகாரம் மாநில அரசுக்கோ அல்லது அதன் துறைக்கோ உள்ளது. ஆனால் அது அரசின் தன்னிச்சையான முடிவாக இருக்கக்கூடாது என்று நீதிபதிகள் தீர்ப்பில் குறிப்பிட்டனர். அப்ப இதுக்கு ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் ஏற்கனவே இருக்கு. ஒரு குறிப்பிட்ட அரசு சார்ந்த துறை சார்ந்த முக்கியமான பணியிடத்தை பிடிச்சி வைக்கலாம், சரிங்களா? நியாயமான காரணத்தோடு சூழலோடு. ஏன்னா இப்போவும் நிறைய துறைகளில் பார்த்தீங்க அப்படின்னா ரிட்டையர்ட் ஆகி போன நிறைய எம்ப்ளாயீஸை மறுபடி கூப்பிட்டு வச்சு வேலை வாங்கிட்டு இருந்தாங்க. காரணம் அவர்களுடைய அந்த பணியை கையாளக்கூடிய திறன், அதே மாதிரி அவங்க கிட்ட இருந்து அடுத்து வரக்கூடிய பணியாளர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பயிற்சி. அப்போ அந்த வகையில் அரசு துறைகளுக்கு அந்த உரிமை இருக்கு. தனி மனுஷன் ஆஸ்பிரன்ஸ் அப்படின்னு நம்மளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ கூட ரீசெண்டாக படிச்சிருப்போம், லாஸ்ட் குரூப் 4ல் கூட அனுப்பப்பட்ட கடிதம், அதாவது டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்து அனுப்பப்பட்ட கடிதம் ஒரு மலை கிராமத்தில் இருக்கக்கூடிய பெண்ணுக்கு சரியான நேரத்தில் போய் சேரலை. அந்த பெண் வழக்கு தொடுத்து தன்னுடைய உரிமையை நிலைநாட்டி அவருக்கான பணியை பெற்றிருக்கிறாங்க. அப்போ இந்திய அரசியலமைப்பு சட்டம் அப்படின்றது ஒரு தனி மனுஷனுக்கும் அவனுடைய சுதந்திரத்துக்கும் வழிவகை செய்து, அதே நேரத்தில் அதிகார வர்க்கத்திற்கும் தன்னுடைய கடமையை செய்வதற்கு வழிவகை செய்து கொடுக்கிறது இல்லையா? ஸோ அப்போ அதை எல்லாத்தையுமே உறுதி பண்ணணும். தன்னிச்சையான முடிவு, ஒருதலை பட்சமான முடிவு இதில் மேற்கொள்ளப்படவே கூடாது அப்படின்றத தான் அந்த பகுதியில் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. முதல் கேள்வி என்னவா இருக்கு? அரசு பணி தேர்வு நடைமுறை தொடங்கிய பிறகு விதிகளை மாற்ற முடியாது என தீர்ப்பளித்த 5 நீதிபதிகள் அடங்கிய குழுவினுடைய தலைவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பார்க்காமலே சொல்லலாம், யாரு? திரு சந்திரசூட் அவர்கள். அரசு பணி தேர்வு தொடர்பாக மொத்தமாக எத்தனை வழக்குகள் தொடுக்கப்பட்டன? நாம ஏற்கனவே பார்த்ததுதான். தற்போதைய வழக்குன்னு ஒன்று பார்த்தோம். 2013 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வு ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. 1965 அதே மாதிரி வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கு. மொத்தமாக 3 வழக்குகள். பணியாளர் தேர்வு பட்டியலில் பெயர் இடம்பெற்று விட்டால் மட்டும் போதாது என்பதற்குரிய காரணம் என்ன? அப்ப பட்டியலில் பேர் வந்துருச்சு அப்படின்றதுனாலே எனக்கு வேலை கிடைச்சிரும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஸோ ரோஸ்டர் மெத்தடில் இங்கே விகிதாச்சார அடிப்படையில் வேலை வழங்கக்கூடிய பட்சத்தில் ஒருவேளை எனக்கு என்னுடைய நிலைக்கு கவுன்சிலிங்கு பக்கத்தில் போய் கூட வேக்கண்ட் காலி ஆயிடுச்சுன்னு வெளியில் வர்றாங்க இல்லையா? அப்போ அந்த தன்மையை உறுதி செய்யணும். விகிதாச்சார அடிப்படையில் அனைவருக்கும் சமமான வாய்ப்பு வழங்கப்படுகிறது அப்படின்றது உறுதி செய்யணும் அப்படின்றது தான். அப்போ அந்த வகையில் இதற்கான பதில் என்னது? தகுதியுடைய நபர்களை விகிதாச்சார அடிப்படையில் தேர்வு செய்தல் வேண்டும் அப்படின்றது தான், சரிங்களா? ஸோ அப்போ இங்கே டிஎன்பிஎஸ்சி பற்றி கரண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான பிரச்சனையை தான் பேசியிருக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் அரசு சார்ந்து, அதிகாரம் சார்ந்து, அரசியல் நிர்வாகம் சார்ந்து எந்த விதமான முடிவுகளும் மேற்கொள்வதற்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம் வழிவகை செய்கிறது. ஆனால் அந்த முடிவானது தன்னிச்சையாக இருக்கக்கூடாது. ஒரு சாராருக்கு மட்டுமே ஆதாயம் பெற்றுத்தரக்கூடிய அளவில் இருக்கக்கூடாது. எல்லா மக்களும் ஆமோதிக்கும் அளவிற்கு, எல்லா மக்களும் ஏற்றுக்கொள்ளும் அளவிற்கு சட்டங்கள் இங்கு நிறைவேற்றப்பட வேண்டும், மாற்றங்கள் இங்கு மேற்கொள்ளப்பட வேண்டும் அப்படின்றதான் இந்த பகுதி நமக்கு உணர்த்துது இல்லைங்களா? உச்ச நீதிமன்றத்தின் 51வது தலைமை நீதிபதி திரு சஞ்சீவ் கன்னா பதவியேற்பு. ஸோ அப்போ உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியினுடைய பதவியேற்பு பற்றி தான் மிக முக்கியமான ஒரு நியூஸ் இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ இது சம்மந்தம் என்னென்னலாம் ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக நம்ம படிக்க வேண்டியிருக்கோம் அப்படின்னு யோசித்தோம் அப்படின்னா, காமனாக
யோசிச்சோம் அப்படின்னா, உச்சநீதிமன்றத்தினுடைய எத்தனாவது நீதிபதி அப்படின்னு நாம பார்ப்போம். அது இதிலேயே இருக்கு. அப்ப இதுக்கு முன்னாடி யார் இருந்தாங்க? இப்ப இவர் இருக்கிறாருன்னா, இவருடைய பதவிக்காலம் எவ்வளவு? இவரு இந்த பதவிக்கு வர்றதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க? இவ்வளவுதான விஷயம். ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடா காமனா ஆஸ் அன் ஆஸ்பிரண்ட் நாம யோசிச்சா இதை பத்தி தான் பேசியிருப்பாங்க. அப்ப அந்த விஷயங்கள் தான் அந்த பகுதியிலையும் நமக்கு பகிரப்பட்டிருக்கு. உச்சநீதிமன்றத்தின் 51வது தலைமை நீதிபதியாக சஞ்சீவ் கண்ணா திங்கட்கிழமை பதவியேற்றார். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். உச்சநீதிமன்றத்தின் முன்னாள் தலைமை நீதிபதி டி.ஒய். சந்திரசூட் ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு பெற்றதை அடுத்து புதிய தலைமை நீதிபதியாக சஞ்சீவ் கண்ணா முறைப்படி பொறுப்பேற்றார். அப்ப சந்திரசூட் 50வது நீதிபதியா இருந்திருக்கிறாரு. இவர் 51வது ஆளாக சஞ்சீவ் கண்ணா பதவியேற்றிருக்கிறார் இல்லையா? இந்நிகழ்வில் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர், பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங், சட்ட அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால், முன்னாள் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிகள் ஜே.எஸ். கேகர், டி.ஒய். சந்திரசூட் மற்றும் உச்ச நீதிமன்ற இந்நாள் முன்னாள் நீதிபதிகள் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். அப்ப அந்த நிகழ்வுல யார் யாரெல்லாம் அந்த இடத்துல இருந்தாங்க அப்படின்றதையும் பதிவு பண்றாங்க. உச்ச நீதிமன்ற நீதிபதிகளுக்கான ஓய்வு பெறும் வயது எவ்வளவு? 65ஆக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் அடுத்த ஆண்டு மே 13ஆம் தேதியுடன் சஞ்சீவ் கண்ணாவின் பதவிக்காலம் நிறைவடைய உள்ள நிலையில் 6 மாதங்கள் மட்டுமே அவர் தலைமை நீதிபதியாக பதவி வகிப்பார் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப 65 வயசு அவருக்கு ஆயிடும். 6 மாத காலம் தான் அவர் பதவியிலேயே இருக்க போறார். நீதித்துறை குடும்பத்திலிருந்து 1960ஆம் ஆண்டு மே 14ஆம் நாள் பிறந்த சஞ்சீவ் கண்ணா தில்லி பல்கலைக்கழகத்தில் தன்னுடைய படிப்பை முடிக்கிறார். தில்லி பல்கலைக்கழகத்தில் சட்ட படிப்பை முடித்தார். தில்லி வழக்குரைஞர் சங்கத்தில் 1983ஆம் ஆண்டு இணைந்து வழக்குரைஞர் பணியை தொடங்கிய அவர் வருமான வரித்துறை மற்றும் தில்லி தேசிய பிராந்திய அரசு வழக்குரைஞராக பல ஆண்டுகள் பணியாற்றினார். அப்போ 1960களில் பிறக்கிறாரு. 1983 தன்னை ஒரு வழக்குரைஞராக பதிவு செய்கிறாரு. தில்லி பல்கலைக்கழகத்தில் தன்னுடைய சட்டப்படிப்பை முடிக்கிறார். தில்லியைச் சேர்ந்த பாரம்பரியமிக்க நீதித்துறை குடும்பத்தைச் சேர்ந்த 3ஆம் தலைமுறை வழக்கறிஞரான சஞ்சீவ் கண்ணா 2005ஆம் ஆண்டு தில்லியினுடைய உயர் நீதிமன்ற கூடுதல் நீதிபதியாக நியமிக்கப்படுகிறார். 2006ஆம் ஆண்டு அங்கேயே நிரந்தர பணி நியமனம் பெறுகிறார் அப்படின்னு சொல்றாங்க. இவர் பதவிக்காலத்தில் வழங்கிய மிக முக்கியமான தீர்ப்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா 2019ஆம் ஆண்டு ஜனவரி முதல் உச்சநீதிமன்றத்தின் நீதிபதியாக பணியாற்றி வரும் கண்ணா அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடை அளிக்கும் தேர்தல் நிதி பத்திர திட்டத்தை ரத்து செய்த தீர்ப்பு மற்றும் ஜம்மு காஷ்மீர் சிறப்பு அந்தஸ்தை ரத்து செய்தாங்க இல்லையா, ஆர்டிகிள் 370 சட்டப்பிரிவு 370 ரத்து செய்யப்பட்டதை உறுதி செய்தது உள்ளிட்ட வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்புகளை வழங்கிய 5 நீதிபதிகள் கொண்ட குழுவில் இவரும் ஒருவராக இடம்பெற்றிருக்கிறார் அப்படின்னு பதிவு பண்றாங்க. மேலும் சஞ்சீவ் கண்ணா தலைமையிலான அமர்வு கடந்த ஏப்ரல் 26ஆம் தேதி அளித்த தீர்ப்பில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தின் நம்பகத்தன்மை மற்றும் பாதுகாப்பு குறித்து பேசியிருக்கிறாங்க. பாதுகாப்பு உறுதிப்படுத்த தேர்தலில் அதன் பயன்பாட்டுக்கு தடை விதிக்க மறுக்கப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அதன் பயன்பாட்டுக்கு தடை விதிக்க மறுக்கப்பட்டது. அப்போ பயன்பாடு அப்படின்றது முறையானதுதான் அப்படின்னு அங்கீகரிக்கப்பட்ட அளவில் ஒரு தீர்ப்பாக இது அடையாளப்படுத்தப்படுது. இந்த கடைசி வார்த்தை தான் இந்த வாக்கியத்தினுடைய அர்த்தத்தையே மாத்துது இல்லையா? அப்போ இது வரைக்கும் நிறுத்தி ரீட் பண்ணணும் அப்படின்றது தான். தில்லி கலால் முறைகேடு வழக்கில் கைது செய்யப்பட்ட ஆம் ஆத்மி கட்சியின் தேசிய ஒருங்கிணைப்பாளரும் அப்போதைய தில்லி முதல்வருமான அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு மக்களவைத் தேர்தலில் பிரச்சாரம் செய்வதற்காக இடைக்கால ஜாமீன் வழங்கியும் உத்தரவிட்டார். அப்ப இதுதான் இவர் தீர்ப்பு வழங்கிய சில மிக முக்கியமான வழக்குகள் அப்படின்னு அடையாளப்படுத்துறாங்க. வழக்கு விசாரணையை தாமதப்படுத்தாமல் மக்களுக்கு நியாயமான நீதியை துரிதமாக வழங்க வேண்டும் என்பதில் உறுதியானவராக அறியப்படும் சஞ்சீவ் கண்ணா தேசிய சட்டப்பணிகள் ஆணையத்தினுடைய தலைவராகவும் செயல்பட்டிருக்கிறார். அப்ப முழுக்க 51வது உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சஞ்சீவ் கண்ணா அவர்களுடைய பதவியேற்பு, அவருடைய பதவிக்காலம், அவருடைய பதவிக்கால சாதனைகள் பற்றி தான் அந்த பகுதி நமக்கு பேசுது. கேள்விகளும் அது சம்பந்தமாக தான் இருக்க போகுது. உச்ச நீதிமன்றத்தினுடைய 50வது தலைமை நீதிபதி, 51வது சஞ்சீவ் கண்ணா, 50வது யாரு? சந்திரசூட்.
மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தின் நம்பகத்தன்மை குறித்த வழக்கில் தலைமை நீதிபதி யார்? சஞ்சீவ் கண்ணா தான். இப்பதான் பார்த்தோம் இல்லையா? ஸோ அதை பயன்படுத்துவதற்கு எந்த விதமான தடையும் இல்லை அப்படின்னு வழிவகை செய்யக்கூடிய ஒரு தீர்ப்பை வழங்கியிருந்தாங்க. நீதிபதி சஞ்சீவ் கண்ணாவின் முக்கிய தீர்ப்புகளில் சரியானது எது? தேர்தல் நிதிப்பத்திர திட்டம் அதை ரத்து செய்தது சரி, ஜம்மு அண்ட் காஷ்மீர் சிறப்பு அந்தஸ்து சரி, கலால் முறைகேடு வழக்கு சரி. அப்போ மூணுமே சரின்னா என்ன போடலாம்? அனைத்தும் போடலாம் இல்லையா? சரி, 4வது கேள்வி என்ன கேட்டிருக்கிறாங்க? ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி கேட்டிருக்கிறாங்க இல்லையா? ஸோ லாஸ்ட்ல இருந்தே நம்ம பொருத்திட்டு வரலாம். சஞ்சீவ் கண்ணா அப்படின்றவங்க யாரு? தேசிய சட்ட பணிகளினுடைய ஆணைய தலைவராக பணிபுரிந்தார் அப்படின்னு நம்ம அடையாளப்படுத்துறோம். சரிங்களா? ராஜ்நாத் சிங் மத்திய பாதுகாப்பு அமைச்சர், அர்ஜுன் ராம் சட்ட அமைச்சர், ஜெகதீப் தன்கர் துணை குடியரசுத் தலைவர். அப்போ ஆன்சர் என்ன? 1, 2, 4, 3. ஆப்ஷன் பி தான் சரியான பதில். அடுத்த கேள்வி கேட்குறாங்க. உச்ச நீதிமன்றத்தினுடைய ஓய்வு பெறும் வயது, நீதிபதியினுடைய ஓய்வு பெறும் வயது எவ்வளவாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம். 65 தான் சரியான ஆன்சர். அப்போ முழுக்க முழுக்க உச்ச நீதிமன்றம் அதனுடைய நீதிபதிகளினுடைய பதவியேற்பு, அவருடைய வாழ்நாள் சாதனைகள், அவருடைய எந்த பகுதியில் படித்தார், எந்த குடும்பத்திலிருந்து வந்தார் அப்படின்ற அவருடைய பின்னணி தான் இந்த பகுதியில் பேசப்பட்டிருக்கு. தொடர்ந்து இறுதியாக இந்த வகுப்பினுடைய மொழி சார்ந்து ஒரு விஷயம் பார்க்குறோம். சரிங்களா? ஸோ மொழி சார்ந்து என்ன கொடுக்குறாங்க? ஐநா மொழியாக தமிழை கொண்டு வருவதே இலக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தமிழ் மொழிக்கான ஒரு மிகச்சிறந்த அங்கீகாரமாக உலகம் போற்றும் ஒரு மொழி அப்படின்ற அடிப்படையில் அதை முன்னிறுத்தும் விதமாக அந்த பகுதி நமக்கு கொடுக்கப்படுது. ஐக்கிய நாடுகள் சபையில் தமிழை அலுவல் மொழியாக கொண்டு வருவதே தங்களுடைய இலக்கு என்று உலக தமிழர் பொருளாதார மாநாட்டில் வலியுறுத்தப்பட்டது. மலேசிய தலைநகர் கோலாலம்பூரில் இந்த மாநாட்டை இந்திய தூதர் டாக்டர் BN ரெட்டி தலைமை வகித்து வெள்ளிக்கிழமை தொடங்கி வைத்தார் இல்லையா? ஸோ அந்த மாநாடு எங்கே நடக்கு? மலேசிய தலைநகர் கோலாலம்பூரில் டாக்டர் BN ரெட்டி அவர்கள் தலைமையேற்று துவங்கி வைக்கிறார். மாநாட்டு வரவேற்பு குழு தலைவராக யார் இருக்கிறார்? டத்தோபா சகாதேவன். அவர் பேசுகையில், ஒரு சமுதாயம் வணிக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் வளர்ந்தால் மட்டுமே அது பல தளங்களில் மேன்மை பெறும். அதற்கான வாய்ப்புகளை வழங்கும் தளமாக கோலாலம்பூர் தொடங்கியுள்ள 11வது உலக தமிழ் பொருளாதார மாநாடு அமையும் அப்படின்னு அந்த மாநாட்டை குறித்து வர்ணிக்கிறார். மாநாட்டின் நிறுவன தலைவரும் வழக்குரைஞருமான டாக்டர் VRS சம்பத் பேசுகையில், அனைத்து தமிழர்கள் உள்ளிட்ட இந்தியர்களும் அவரவர் சார்ந்த துறைகளில் பரிணமித்து வரும் வேளையில் பொருளாதாரம், சமூகம், தொழில்துறைகளில் மேம்படுவதை நோக்கமாக கொண்ட மாநாடு நடத்தப்படுகிறது என்று விளக்கினார். அவர் மேலும் பேசியதாவது, தமிழ் மொழியை ஒரு வணிக மொழியாகவும் பன்னாட்டு மொழியாகவும் மாற்றம் பெறும் பணியாற்றி வருகிறோம். தமிழ்நாடு, மலேசியா, சிங்கப்பூர், இலங்கை, தென்னாப்பிரிக்கா, மொரீஷியஸ், பிஜி தீவு, கயானா என பல்வேறு நாடுகளில் பேசப்படும் தமிழ்மொழி சிலவற்றில் ஆட்சி மொழியாகவும் கூடுதல் மொழியாகவும் உள்ளது. உண்மைதான். நாம் தமிழ் புத்தகத்திலே படிக்கிறோம் இல்லைங்களா? நிறைய இதில் நாம் மேலே பார்த்த நிறைய நாடுகள் தங்களுடைய ரூபாய் நோட்டுகளில் தமிழை அச்சடிச்சிருக்குது அப்படின்னு பார்த்தோம். அப்போ உலகில் 6ல் ஒருவன் தமிழன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? ஜாகிரபியில் படிக்கிறோம். அப்போ அடையாளப்படுத்தி பார்த்தா தமிழர்கள் செல்லாத ஊரும் இல்லை, வாங்காத பேரும் இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு பரவி வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு சமூகம் இந்த தமிழ் சமூகம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு மொழி 6 நாடுகளில் ஏற்கப்படுமானால் அதை ஐநா அலுவல் மொழியாக அங்கீகரிக்கும் முன்மொழிவை ஐநா சபையில் முன்வைக்க முயற்சிக்கலாம். அப்போ 6 நாடுகள் அங்கீகரிச்சா அதை ஐநா ஒரு மிகச்சிறந்த அங்கீகாரம் கொடுத்து வரவேற்கணும் அப்படின்ற ஒரு முன்மொழிவை அந்த பகுதியில் வைக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. தமிழக அரசின் ஒத்துழைப்புடன் இந்திய அரசு, மலேசிய அரசு மற்றும் பிற நாடுகளின் அரசுகள் மூலம் இந்த முயற்சியை முன்னெடுக்க வேண்டும். இதன் மூலம் ஆங்கிலம், சீன மொழி, ஸ்பானிஷ் போன்ற மொழிகளுக்கு இணையாக தமிழும் சர்வதேச அரங்கில் அங்கீகாரம் பெறும் என்றார் VRS சம்பத். அதன் தலைவராக நாம படித்த VRS சம்பத் அவர்கள். அப்போ அடிப்படையாக பார்த்தோம்னாக்க செம்மொழி தமிழ் மொழி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ அதற்குரிய அங்கீகாரம் பரவலாக பல்வேறு மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட மொழிக்கு இந்த அங்கீகாரம் அப்படின்றது நிச்சயமாக வழங்கப்படணும் அப்படின்றது தான் இந்த பகுதியில் நமக்கு பேசியிருக்கிறாங்க. இத்தகைய மாநாட்டின் பயனை உலக அளவில் வாழும் பெண் வர்த்தகர்களும் பெற வேண்டும் என்று அமெரிக்க வாழ் இந்திய வணிகரான கலைமகள் சந்திரசேகரன், அமெரிக்க வாழ் இந்திய வணிகர் இல்லையா? ஸோ அவரும் வலியுறுத்தி இருக்கிறார்.
ஸோ ஒரு 17 சிட்டிங்ஸ் பத்தி இந்த பகுதியில் சொல்லியிருக்காங்க. ஏறத்தாழ ஒரு 17 அமர்வுகள். அதாவது உலக பொருளாதார சூழ்நிலை, வாய்ப்புகள் மற்றும் சவால்கள், வளர்ந்து வரும் தொழில் வாய்ப்புகள், ஸ்டார்ட் அப் மற்றும் புத்தாக்க திட்டங்கள், நிதி வளங்கள் மற்றும் நிதி கணக்கியல் நடைமுறைகள், மலேசியாவில் உள்ள பொருளாதாரம் மற்றும் தொழில் வாய்ப்புகள், சட்ட திட்டங்கள், தமிழ் மொழி மூலம் தொழில் தொடர்புகளை மேற்கொள்ளுதல் மற்றும் தொழில்முறை நெறிகள் உள்ளிட்ட தலைப்புகளில் அமர்வுகள் நடைபெறுகின்றன. இதெல்லாமே நம் தாய்மொழியில நடக்குது அப்படின்றதான் ஒரு மிகச்சிறப்பான விஷயம். நிறைவு நாளில் தொழில்துறையில் தலை சிறந்து விளங்கும் 10 பேருக்கு விருதுகளும், அமெரிக்காவின் தமிழ்நாடு ஃபவுண்டேஷன் மற்றும் தென்னாப்பிரிக்காவின் தொழில்துறை வீரர்கள் என்ற டர்பனில் இயங்கும் அமைப்புக்கும் விருதுகள் வழங்கி சிறப்பிக்கப்பட உள்ளன. அப்போ தென்னாப்பிரிக்காவில் தொழில்துறை வீரர்கள் அப்படின்ற ஒரு இயக்கம் இயங்கிக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி அமெரிக்காவில் தமிழ்நாடு ஃபவுண்டேஷன், இவங்க 2 பேருக்கும் சார்பிலும் விருது வழங்கப்படுகிறது. இந்த மாநாட்டின் முடிவில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட உள்ளன. மலேசியா மட்டுமின்றி சிங்கப்பூர், இலங்கை, இந்தியா, தென்னாப்பிரிக்கா, மொரீஷியஸ், அமெரிக்கா, பிரிட்டன், ஐக்கிய அரபு அமீரகம் என பல்வேறு நாடுகளில் இருந்தும் இந்தியர்கள் பலரும் மாநாட்டில் நேரடியாகவும் இணைய வாயிலாகவும் கலந்து கொண்டுள்ளனர் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப தமிழ் மொழியை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்திட்டு போகணும் அப்படின்றதுல ஒரு மிக முக்கியமான முயற்சியா இது பார்க்கப்படுது. அந்த வகையில இந்தியாவில் வாழக்கூடிய தமிழர்கள், வெளிநாடு வாழ் தமிழர்கள் தங்களுடைய தாய்மொழிக்காக செய்யக்கூடிய ஒரு கடமையாக ஐநா அலுவல் மொழியாக இதை அங்கீகரிக்கணும். அப்போ அப்படி கொண்டு போறதுக்கு நாம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கக்கூடிய பட்சத்துல 6 நாடுகள் ஒரு மொழியை அங்கீகரிச்சா அதை ஐநா அலுவல் மொழியாக அங்கீகரிக்கணும் அப்படின்ற ஒரு முன்மொழிவு, ஒரு 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 ரெக்கமெண்டேஷன்ஸை நாம வைக்கலாம் எல்லார் தரப்புல இருந்தும் அப்படின்னு உறுப்பு நாடுகளினுடைய உதவிகளை கோருது. அங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் அதற்கான செயல்பாடுகள்ல ஈடுபடுறாங்க அப்படின்றது தான். அதைத்தான் ரொம்ப அழகா நமக்கு கொடுத்திருந்தாங்க. அப்ப இது சார்ந்த கேள்விகள் நமக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துடலாம். உலக தமிழர் பொருளாதார மாநாடு 2024 எத்தனை அமர்வுகளை கொண்டது அப்படின்னு சொல்றாங்க. நம்ம பார்த்தோம் 17 அமர்வுகள் தலைப்பாவே கொடுத்திருந்தாங்க இல்லையா. உலக தமிழர் பொருளாதார மாநாட்டில் மொத்தமாக எத்தனை விருதுகள் தொழில்துறையில் சிறந்து விளங்கியவர்களுக்கு வழங்கப்படுகிறது? ஏறத்தாழ ஒரு 10 விருதுகள் வழங்கப்படுகிறது. ஒரு சமுதாயம் வணிக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் மட்டுமே அது பல தளங்களில் மேன்மை தரும். ஒரு சமுதாயம் வணிக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் மட்டுமே பல தளங்களில் மேன்மை பெறும் என்று உணர்ந்தவர் யார்? திரு பா. சகாதேவன் அவர்கள் பேசுகையில் அப்படின்னு இந்த கூற்று நமக்கு கொடுத்திருப்பாங்க இல்லையா. மலேசியாவிற்கான இந்திய தூதர் யார் அப்படின்னு சொல்றாங்க. BN ரெட்டி அவர்கள். கலைமகள் சந்திரசேகரன், அமெரிக்க வாழ் தமிழர் அப்படின்னு அடையாளப்படுத்தியிருப்பாங்க. கலைமகள் சந்திரசேகரன் என்பவர் எந்த நாட்டில் வசிக்கிறார் அப்படின்னு கேட்டா அமெரிக்கா தான் சரியான பதில். அப்ப இதுல சில கேரக்டர்ஸ் தான் நமக்கு உள்ள வர்றாங்க இல்லையா. சகாதேவன், சந்திரசேகர், கலைமகள் சந்திரசேகரன், டத்தோ, VRS சம்பத், BN ரெட்டி. அப்ப முழுக்க முழுக்க நாம வெளியில எங்கேயுமே வேற எந்த சிந்தனைக்குமே போக தேவையில்லை. எனக்கு இது மட்டும்தான் தெரியும். ஒரு 3 பேசேஜ் சின்னதா ஒரு 4 லைன்ல 3 பத்தி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா அதை மட்டும்தான் நான் படிக்க போறேன். அதுக்குள்ளதான் இந்த கேள்விகளுக்கான பதிலும் ஒளிஞ்சு கிடக்கு. அதுல இருந்து எடுத்து அப்படியே நான் பதில சொல்ல போறேன் இல்லையா. ஆனா இதை கடினமாக்கக்கூடிய இடமே இந்த கேள்விகள் தான் இல்லையா. ஒரு சில இடங்கள்ல வார்த்தைகள் மாற்றம் இருக்கும். அந்த வார்த்தை மாற்றத்தை நம்ம கவனிக்காத பொழுதுதான் தவறான பதில் கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இப்ப நம்ம முன்னரே இதை பார்த்து ரொம்ப ஈஸியான ஒரு பகுதி அப்படின்னு எல்லாரும் சொன்னாலும் முன்னரே நாம பார்க்கறதுக்கு உண்டான காரணம், இந்த மாதிரி சின்ன சின்ன தவறுகளை நாமளே திருத்திக்கிட்டோம் அப்படின்னா வெளியில நாம ஒரு டஃப் காம்படிட்டர் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அப்ப எந்த வகையிலையும் என்ன கடுமையான உழைப்பை நாம் எல்லாரும் போட்டுக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா. அந்த கடுமையான உழைப்பு பலன் தரணும் அப்படின்னா எந்த வகையிலையும் அது வீணாயிராத அளவுக்கு நம்மளை நாம ஒவ்வொரு நாளும் பலப்படுத்திக்கிட்டே இருக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அப்படி நாம பலப்படணும் அப்படின்னா நம்மளுடைய பயிற்சி அப்படின்றது ரொம்ப முக்கியம். அந்த பயிற்சி அப்படின்றது சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட தவற விடாம கவனமா செயல்படுறது தான். ஸோ அந்த செயல்பாட்டில் நீங்கள் ரொம்ப சரியாக இயங்கிக்கிட்டு இருங்க. அத்தனை வகைப்புகளையும் முறையாக பயன்படுத்துங்க. ஒரு சரியான ஒரு உயரத்திற்கு அது நம்மளை கொண்டு போய் உட்கார வைக்கும் அப்படின்னு நம்புவோம். வாழ்த்துக்களுடன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.